Hi friends. நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான அதிரசம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதிரசம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? பழைய காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தீபாவளினாலே முறுக்கு அதிரசம் இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதுல அதிரசம் செய்யறது தான் ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் ட்ரை பண்ணவே மாட்டோம். நானும் அப்படிதாங்க இருந்தேன். ஆனா அதிரசம் செஞ்சு பழகினதுக்கு அப்புறம் இவ்வளவு ஈஸியான்னு தோணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி ப்ரொசீஜர் செஞ்சோம்னா சூப்பரான அதிரசம் கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி நல்ல சாஃப்டா மேல வந்து நல்ல மொறுமொறுன்னு உள்ள நல்ல மாவு நல்ல சாஃப்டா வந்து சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ட்ரெடிஷனல் அதிரசம் ரெசிபியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதிரசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல்ல அரிசியை ஊற போட்டுக்கலாங்க. நான் இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து ரேஷன்ல வாங்கின பச்சரிசி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கடையில அரிசி வாங்குற மாதிரி இருந்தா மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்ப 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசிய பாத்திரத்துல சேர்த்துட்டேன். நல்லா ஒரு 3ல இருந்து 4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசிங்கறனால நல்லா கழுவி எடுத்தாதான் வாசம் போகுங்க. இப்ப அரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அரிசி நல்லா 2ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க. மூடி வச்சிடலாம். இப்ப நான் அரிசியை ஒரு 3 மணி நேரம் போலவே ஊற வச்சிருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. ஒரு அரிசி எடுத்து உடைச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா உடையணும். இப்ப அரிசி நமக்கு நல்லா ஊறி இருக்கு. இப்ப ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா சுத்தமா வடிச்சுக்கலாங்க. வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். வடிச்சு வச்சிருக்கிற அரிசிய இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல அப்படியே கொட்டிக்கிறேன். எக்ஸஸா இருக்கிற தண்ணி மட்டும் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையா காயவெல்லாம் வைக்க கூடாதுங்க. நமக்கு ஈர அரிசியில அதிரசம் மாவு ரெடி பண்ணாதான் அதிரசம் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்ப நான் அரிசியோட தண்ணி மட்டும் வடிக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரெயினர்ல வந்து போட்டுக்கிறேன். கீழே பாருங்க ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அந்த எக்ஸஸா இருக்கிற தண்ணி வந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா வடிஞ்சு வந்துரும். அரிசி வந்து ஈரமா தான் இருக்கணும். அப்படியே மூடி வச்சிடுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் இல்ல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காத்துல ஒரு வெள்ளை துணியில இந்த மாதிரி வந்து நல்லா பரத்தி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் போட்டுட்டு இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துருங்க. இப்ப பாருங்க நான் ஒரு 1 மணி நேரம் போல அப்படியே விட்டுருந்தேன். அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமா வடிஞ்சிருக்கு. பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு கலெக்ட் ஆயிருக்கு. அரிசியை அப்படியே கையில எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈரம் இருக்கணும். கையில ஒட்டணும். அந்த அளவுக்கு ஈரமா இருக்கணும். இப்ப இந்த அளவுக்கு அரிசியை ரெடி பண்ணிட்டு இப்ப நம்ம ஈர அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டிங்கறனால மிக்ஸிலேயே சேர்த்து அரைச்சு பொடி பண்ணிக்க போறேன். நீங்க சப்போஸ் நிறைய குவான்டிட்டி செய்யற மாதிரி இருந்தா மெஷின்ல கொடுத்து அரைச்சுக்கோங்க. பாதி அளவுக்கு மட்டும் அரிசியை மிக்ஸில சேர்த்துக்கிறேங்க. நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நடுவுல எடுத்து விட்டு அரைச்சுக்கோங்க. அப்பதான் மிக்ஸி ஸ்ட்ரக் ஆகாம இருக்கும். பாருங்க அரிசியை நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப அரைச்சு வச்சிருக்கிற அரிசி மாவை பாத்திரத்துல ஜல்லடை வச்சுக்கிறேன். அதுல ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட குருணை இருக்க கூடாதுங்க. பாருங்க நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சலிச்சுட்டு இப்ப மீதி இருக்கிற குருணை எல்லாத்தையும் அதே மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து காயாம இருக்கிறதுக்காக கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்பதான் அந்த ஈரம் வந்து காயாம இருக்கும். இப்ப நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப மீதி அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேங்க. அந்த குருணை இருக்கிற அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு மீதி நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஈர அரிசியையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 2வது சேர்த்த அரிசியையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம ஸ்ட்ரெயினர்லயே நல்லா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப அதே மாவோடவே நல்லா சலிச்சு எடுத்துட்டேங்க. பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் மீதி குருணை இருக்கு. இப்ப நம்ம அரைச்ச மாவை நல்லா கை வச்சு இந்த மாதிரி குட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. பாகு ரெடி பண்ற வரைக்கும் மாவோட ஈரம் வந்து காயக்கூடாது. இப்ப நல்லா இந்த மாதிரி குட்டு மாதிரி பண்ணிட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இருக்கட்டும். இப்ப நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்துல 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸ்ல அரிசி அளந்தமோ அதே கிளாஸ்ல தான் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் வந்து நம்ம சேர்க்கணுங்க. இப்ப நான் 1.5 கிளாஸ் வெல்லம் சேர்த்திருக்கேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்புல வச்சு வெல்லத்தை ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க வெல்லத்தை நல்லா முழுமையா கரைச்சிட்டேன். வெல்லம் நல்லா சுத்தமா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டிக்கலாம். வெள்ளத்துல சின்ன சின்ன தூசுக்கள் எல்லாம் இருக்குங்கறனால நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நீங்க சுத்தமான நயம் வெல்லம் சேர்க்கிற மாதிரி இருந்தா நீங்க டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. வெள்ளத்தை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். இப்ப அப்படியே ஹை ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் மாத்தி வச்சு வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நான் ஒரு 5 ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா நுரைச்சு நமக்கு வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாகு ரெடி ஆகிறதுக்கு மினிமமா 4ல இருந்து 5 நிமிஷம் ஆகும். ஹை ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் மாத்தி வச்சு
பாகை ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நுரைச்சு வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். பாகு லைட்டா கெட்டியா இருக்கு. இப்ப பாகு பதம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா பாகு எடுத்து இந்த மாதிரி தட்டுல தண்ணி வச்சிருக்கேன், அதுல ஊத்தி பார்க்கலாம். பாகு ஊத்துனோடனே அப்படியே கரைஞ்சிட்டு ஓடுது. நமக்கு இன்னும் பாகு பதம் வந்து சரியா வரல. இப்ப மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வைப்போம். நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இப்ப இதோடவே வாசத்துக்காக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து நம்ம பாகோட மிக்ஸ் பண்ணும் போது அதிரசம் சாப்பிடும் போது நெய் வாசத்தோட சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு நுரைச்சு வருது பாருங்க. இப்ப நம்ம வந்து பாகு பதம் செக் பண்ணிக்கலாங்க. தட்டுல தண்ணி வச்சிருக்கேன், பாகு ஊத்தி பார்க்கலாம். ஊத்துனோன்னு அப்படியே நிக்கணுங்க. இப்ப கரெக்டா நம்மளுக்கு நிக்குது. எடுக்க வருதான்னு பார்க்கலாம். நமக்கு கையில அப்படியே கோழி குண்டு மாதிரி எடுக்க வரணும். இப்ப எடுக்க வரல. நமக்கு இன்னுமே பாகு வந்து ரெடி ஆகல. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விடுவோம். நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரே இடத்துல நம்ம பாகு ஊத்துனோன்னு நிக்குது. இப்ப கையில எடுத்து பார்க்கலாம். அல்வா மாதிரி அழகா எடுக்க வருது பாருங்க. நமக்கு இந்த மாதிரி கையில நல்லா உருட்டி எடுக்கிறதுக்கு வரணும். அப்பதான் நம்மளோட பாகு பதம் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப நல்லா கலந்துட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க. எள்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்ப பாகு சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம மாவுல கலந்துக்கணுங்க. இப்ப மாவு வந்து நம்ம மூடி வச்சிருக்கோம். நம்ம மாவை கலர்றதுக்கு வசதியா நான் மிக்சிங் பவுலுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு மாவு வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம வந்து பாக உள்ள ஊத்திக்கலாம். பாகு ஊத்தி கலர்றக்கு ஒரு உட்டன் ஸ்டிக்கோ மரக்கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டைய யூஸ் பண்ணிருக்கேன். மரக்கரண்டியோட பேக் சைடு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நான் பாகு வந்து சேர்த்துக்கிறேங்க. பாகு ஊத்தும் போது 2 ஆள் இருந்தா சரியா இருக்கும். நான் ஒரே ஆளா இருக்கறனால பாக கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் கட்டி தட்டாம இருக்கும். பாதி அளவுக்கு பாக ஊத்திட்டேன். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா கலந்துட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் பாகையும் ஊத்திக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடா நீங்க செய்யணுங்க, இல்லனா பாகு வந்து கெட்டி ஆயிடும். பாகு நல்லா சூடா இருக்கும் போதே டக்கு டக்குன்னு நீங்க கலந்துட்டுறணும். பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இப்ப கடைசியா இருக்கிற பாகையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். முழுசாவே நீங்க பாகை வந்து சேர்க்கணுங்க. அப்பதான் ஸ்வீட்னஸ் கரெக்டா இருக்கும். இப்ப இருந்த மீதி பாகையும் ஃபுல்லா சேர்த்திட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அடியில இருந்து எடுத்து விட்டு மாவை வந்து நல்லா கலந்து விடுங்க. நமக்கு கிளறும் போது கொஞ்சம் வந்து டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இழுத்து நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். பாருங்க, மாவு வந்து இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த மாதிரி லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து 2 நாள் கழிச்சுதான் நம்ம வந்து அதிரசம் சுட முடியும். அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா மாவு நல்லா டைட்டா இருக்குங்க. இப்ப மாவை நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இப்ப கலந்த மாவை சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சிடலாங்க. மாவு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. நல்லா ஆறி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், லைட்டா பபிள்ஸா இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. மாவு அப்படியே தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஒட்டாம வருது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மேல வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் மேல சேர்த்துட்டு நம்ம 2 நாள் கழிச்சு செய்யும் போது மாவு நல்லா ஷைனிங்கா இருக்கும். அதே மாதிரி மேல காஞ்சு போகாமையும் இருக்குங்க. அதனால கண்டிப்பா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க மேல. இப்ப இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சூடோட இருக்கும் போது மூடி போட்டு வச்சீங்கன்னா வேர்த்து அந்த தண்ணி வந்து விழுந்துரும். சீக்கிரமா மாவு கெட்டு போயிடுங்க. அதனால சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க மூடி வச்சுக்கோங்க. இப்ப நான் மூடி வச்சுட்டேன். 2 நாளுக்கு அப்புறமா நம்ம அதிரசம் போட்டோம்னா சரியா இருக்கும். இன்னைக்கு செஞ்சு நாளைக்கே நம்ம போடலாம். ஆனா ஒரு 2 நாள் விட்டுட்டு நீங்க அதிரசம் போட்டீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான அதிரசம் கிடைக்குங்க. இப்ப 2 நாள் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரு 2 நாள் அப்படியே விட்டுருந்தேன். மாவு நல்லா ஊறி எவ்வளவு கெட்டி ஆயிருக்குன்னு அப்படியே கையில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டி பிடிக்கிறதுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா இருக்கு பாருங்க. மாவை பார்க்கும் போதே நல்லா ஷைனிங்கா இருக்கு பாருங்க. நம்ம மேல நல்லா அந்த நல்ல எண்ணெய் தடவி வச்சிருந்தனால நல்லா வந்து ஷைனிங்கா இருக்கு. இப்ப தேவையான அளவுக்கு நம்ம மாவை வந்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கையில எடுத்துட்டு ஒரு வாழை இலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரோ வச்சு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு தட்டிக்கலாங்க. நான் இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்ல தட்டிக்கிறேன். குட்டி குட்டி உருண்டையா எடுத்து நல்லா தட்டிட்டு நடுவுல வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்க பிளாட்டாவே செஞ்சுக்கலாம். நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இப்ப கையில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வருது பாருங்க. இது அப்படியே நம்ம எண்ணெயில சேர்த்து பொரிச்சுக்க வேண்டியதான். இதே போலவே ஒவ்வொரு அதிரசத்தையும் நம்ம தட்டி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கவர்ல தட்டுறதுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா அழகா கையிலேயே நீங்க பால் மாதிரி உருட்டி நீட்டா கையிலேயே நிறைய எண்ணெயை தடவி வச்சுட்டு தட்டி எடுத்தீங்கன்னா ஈஸியா வருங்க. என்னைய கேட்டா பிளாஸ்டிக் கவரும் வாழை இலையெல்லாம் வச்சு தட்டுறதை விட கையில தட்டி போடுறதே ரொம்ப ஈஸியா தான் இருக்குங்க. இப்ப நம்ம அதிரசத்தை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதிரசம் பொரிக்கிறதுக்காக கடாயில ஆயில் சூடுபடுத்தி இருக்கேன்.
ஆயில் நல்ல மிதமான சூட்ல தான் இருக்கு. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா அதிரசம் போட்டோன்னே மேல நல்ல கலர் வந்துரும். ஆனா உள்ள வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுதான் அதிரசத்தை நீங்க பொரிச்சு எடுக்கணும். இப்போ ஆயில்ல கொஞ்சமா மாவு சேர்த்து பார்க்கலாங்க. போட்டோன்னே டக்குன்னு பொரிஞ்சு வராம இந்த மாதிரி ஸ்லோவா வந்து மேல பொரிஞ்சு வரணும். இப்போ ஆயில் கரெக்டான சூட்ல இருக்கு. ஒவ்வொரு அதிரசமா சேர்த்துக்கலாங்க. ஒரு அதிரசத்தை சேர்த்து அந்த அதிரசம் நல்லா அப்படியே வெந்து மேல மிதந்துட்டு வரும்போது இன்னொரு அதிரசத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு அதிரசத்தையும் இதே போல சேர்த்துக்கலாங்க. அப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்காம நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். அழகா கலர் வந்திருக்கு பாருங்க, சூப்பரா. அவ்வளவுதான், இப்ப அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரெண்டு சைடுமே நல்ல நிறம் வந்துருச்சு. ஆயிலோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு. வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுக்கும் போது உங்களுக்கு வேணும்னா அந்த எண்ணெயை வந்து அமுத்தி விட்டுட்டு நீங்க அதிரசத்தை எடுக்கிறதுனால எடுக்கலாம். நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. இப்ப இதே போல மீதி இருக்கிற மாவுலையும் அதிரசம் வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு அதிரசத்தையும் மெதுவா நம்ம சொன்ன மாதிரியே மீடியம் திக்னஸ்ல தட்டி போட்டுக்கோங்க. அழகா நம்மளுக்கு உப்பி வரும். எல்லா அதிரசத்தையும் சுட்டி எடுத்துட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா, பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பரா டேஸ்டியான அதிரசமுங்க. பாகுபதம் காய்ச்சறதுலயும் மாவு அரைக்கிறதுலயும் தான் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். மாவு அரைக்கும் போது அரிசி வந்து ஈரமா தான் இருக்கணும். அதே போல பாகுபதம் காய்ச்சி எடுக்கும் போது நல்ல அல்வா மாதிரி திரண்டு வந்தோன்னு தான் நீங்க இறக்கணும். அதிரசத்தை அப்படியே பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. மேல நல்ல மொறு மொறுன்னும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கு. 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்து செஞ்சீங்கன்னா சரியா இருக்குங்க. சின்ன குவான்டிட்டியில செய்யற மாதிரி இருந்தா நான் சொல்லியிருக்கிற கிளாஸ் அளவுகளை பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா உள்ள சூப்பரா வந்திருக்குங்க. சாப்பிட அவ்வளோ எம்மியா இருந்தது. இதே போல ட்ரெடிஷனல் மெத்தட் அதிரசத்தை ஈஸியா இதே போல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். இந்த தீபாவளிக்கு இந்த சூப்பரான ட்ரெடிஷனல் அதிரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. 20ஆம் தேதி தீபாவளி வருதுன்னா 18ஆம் தேதியே மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் 20ஆம் தேதி தீபாவளிக்கு நீங்க சுட்டு எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.